சிவபெருமானின் அடியார்களில் மிக பெரும் பக்தராக போற்றப்படுபவர் நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பர் நாயனார். இவரது வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு பக்தி, பணிவு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன. திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் திருவாமூரில் பிறந்தார். பிறப்பில் இவரது பெயர் மருள் நீக்கி அருள்நந்தர். சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்தார். அவரை அன்புடன் கவனித்தவர் அவரது அக்கா திலகவதி. வளர்ந்த பின் சமண மதத்தில் ஈர்க்கப்பட்டு தர்மசேனன் என்ற பெயரில் சமணராக வாழத் தொடங்கினார். ஆனால் கடுமையான உடல் நோய் அவரை வாட்டியது. அக்கா திலகவதி தம்பியை மீண்டும் சிவபெருமானிடம் கொண்டு வந்தார். அவர் திருவாதிகை வீரட்டானம் கோயிலில் சிவனை வேண்டி ஒன்றுபடுமொரு தோழனில்லை என்ற பக்தி பாடலை பாடினார். அற்புதம் நிகழ்ந்தது. அவரது நோய் குணமடைந்தது. அந்த நாளிலிருந்து இவர் முழுமையாக சிவபக்தியில் மூழ்கினார். சிவபெருமான் இவரை அன்புடன் அப்பா என்று அழைத்தார். அதுவே அப்பர் என்ற பெயராக நிலைத்தது. இவரது வாக்காற்றலுக்காக திருநாவுக்கரசர் என்றும் போற்றப்பட்டார். அப்பர் தேவார பாடல்களில் 4905 பாடல்கள் பாடியதாக கூறப்படுகிறது. இன்று சுமார் 313 பாடல்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானின் கருணையையும் தன்னை அடிமையாக கருதும் பணிவையும் அவர் வெளிப்படுத்தினார். அப்பர் மீண்டும் சிவபக்திக்கு திரும்பியதால் சமணர்கள் கோபித்து பல துன்பங்களை கொடுத்தனர். விஷம் கொடுத்தனர், பாறையில் கட்டி கடலில் வீசினர், நெருப்பில் எரிக்க முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் சிவபெருமான் அவரை காத்தார். பின்னர் அப்பர் சிறுவயதிலேயே ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தரை சந்தித்தார். தானே மூத்தவர் என்றாலும் சம்பந்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். இருவரும் சேர்ந்து பல கோயில்களை சுற்றி தேவாரம் பாடினர். திருநாவுக்கரசர் ஆலயங்களில் உழவு பணி செய்து கோயில்களை தூய்மைப்படுத்தினார். அதனால்தான் அவர் உழவர் திருநாவுக்கரசர் என்றும் அழைக்கப்படுகிறார்.